செவ்வாய் தோஷம் பற்றிய விளக்கம். செவ்வாய் எந்தெந்த ஸ்தானங்களில் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்பது பற்றியும், எந்தெந்த ராசிகளில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை என்பது பற்றியும், எந்தெந்த கிரகங்களுடன் செவ்வாய் சேர்ந்தால் தோஷம் இல்லை என்பது பற்றியும் விளக்கம். அதற்குடைய பாடலை பார்ப்போம். வாக்கினில் நாளேழெட்டில் மருவிய ஈராறில் தாக்கிய உதயந்தன்னில் தரைசோன் நின்றானாகில் ஆக்கிய மனையால் சாவால் ஆயிலைக்கு இதுபோல் நின்றால் பாக்கிய புருஷன் செத்து பதிதனில் விதவை ஆவாள் அப்படிங்கிறது பாடல். 1, 2, 4, 7, 8, 12 இந்த இடங்களிலெல்லாம் இருந்தால் செவ்வாய் தோஷங்கிறான். லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலும் தோஷமே. ரெண்டாவது, எந்தெந்த ராசிகளில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை என்பது. தேல் விடை மரிமான் தண்டு தெரிவிக்கோள் ஆறல் ஏற தால் சனி ராகு கேது சனிமகன் பற்றினாலும் நீள்பல சுகமே அல்லால் நிச்சயம் தோஷமில்லை. தேல் அப்படிங்கிற விருச்சிகம், விடை ரிஷபம், மரி மேஷம், மான் மகரம், தண்டு மிதுனம், தெரிவை கன்னி, கோல் துலாம் இந்த ராசிகளிலெல்லாம் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை என்பது அந்த பாடலுடைய விளக்கம். தால் சனி ராகு கேது சனிமகன் பற்றினாலும் நீள்பல சுகமே அல்லால் நிச்சயம் தோஷமில்லை என்கிறாங்க. ராகு கேது செவ்வாய் கூட ராகு கேது சேர்ந்தாலும், குளிகன் மாந்தி சேர்ந்தாலும் தோஷமில்லை என்பது இந்த பாடலினுடைய விளக்கம்.